Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 21500. What a mesmerizing speech from ma'am. Thank you ma'am for that. கடைசியாக திரு ரங்கராஜ பாண்டே அவர்களை நன்றி உரைக்காக கூப்பிடுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். 1 மணிக்கு ப்ரோக்ராம் முடிச்சுக்கணும் அப்படின்னு திட்டம். அம்மாவுக்கு நேரம் இருந்தால் கேள்வி பதில்களையும் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு. அது அம்மாவுடைய நேரத்தையும் மனத்தையும் விருப்பத்தையும் பொறுத்தது. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. குடும்பத்தோடு வந்திருக்கீங்க. வெரி ஹாப்பி அபவுட் யூ. மேம் வந்து எங்கள் ரெஜிஸ்ட்ரார் மேம் வந்து நம்பர்ஸ் கூட்டிகிட்டே போதே 30, 40, 50, 120 அப்படின்னா எல்லோரும் வரட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சந்தோஷமாக வரட்டும், ஃபேமிலியோடு வரட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்க, ரொம்ப நன்றி. நம்ம பிரேம் கிருத்தி அம்மா எல்லாம் வந்து எல்லா பேட்ச் 7 பேட்ச்லேயும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்துருக்கக்கூடிய வந்து ரஜினி சார் வந்து சொன்னால துறைமுறை மாதிரி இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு அந்த அசரவே மாட்டேன்னு சொல்லிட்டு சீட்டை பிடிச்சி சொல்லி அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே ரொம்ப தேங்க்யூ வெரி மச். குழந்தைகளோட வந்தது, வீட்டுமாவோட வந்தது எல்லாரும். நான் வந்து அம்மாவுக்கு வந்து நான் எவ்வளோ தேங்க்ஸ் பண்ணாலும் பத்தாது. அது வந்து ஒரு பெரிய பெரிய சிறந்தாழ்ந்த நன்றி தான் சொல்லணும். நிறைய அவங்கள பற்றி சொன்னாங்க, நிறைய அவங்களும் சொன்னாங்க. அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் 2 சம்பவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அரசியல் தலைவர்கள் வந்து எப்படி வந்து அந்த விமன் அப்படிங்கிறத பற்றி அவங்க அவ்வளோ கவலைப்பட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு விமனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த பாடு தெரியும். ஜெயலலிதா அவர்கள் எவ்வளோ வந்து சுயம்புவாக இருப்பாங்க, எவ்வளோ தூரம் வந்து சாதாரணமாக அவங்கள்ட்டலாம் காம்ப்ளிமெண்ட் வாங்கவே முடியாது. ஏடிஎம்கேல டாப் லெவலில் இருந்தவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், திட்டு தான் விழும். பயங்கரமாக ரொம்ப ரொம்ப இதாக இருப்பாங்க, ஹார்ஷாக இருப்பாங்க. அம்மா வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக வந்தபோது ஜெயலலிதா அவர்கள் அதிமுக பொதுச்செயலாளர் லெட்டர் பேடில் இருந்து அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லி, இந்த மாதிரி ஒரு மாநில தலைவராக ஒரு பெண் வந்திருக்குங்கிறது சுலபமான விஷயம் இல்லை, ஒரு பெண்ணாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சியுடைய தலைவராக வந்தவங்களுக்கு ஜெயலலிதா வந்து வாழ்த்து சொன்னாங்க. அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. 2 சந்தர்ப்பத்தில் தான் அவங்க வந்து அடுத்தவங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் தேங்க் பண்ணுறதுக்கும் அந்த அம்மா வந்து ஏடிஎம் லெட்டர் பாடி சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாமே நான் அறிவித்துள்ளேன் தான் வந்து நிற்கும். அதை தவிர ஒரே ஒரு வந்து அம்மா அது இன்னொன்று வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அம்மா பரப்பன அக்ரஹாரிலேருந்து வெளியே வந்த பிறகு வெரி ஹாப்பி டு சி யூ அகெயின் இன் போயஸ் கார்டன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் வந்து மெசேஜ் போட்டிருந்தார். அந்த மெசேஜை எடுத்து அவங்க வந்து கட் பண்ணி அவங்க ஏடிஎம்கேவுடைய அவங்களுடைய லெட்டர் பேரில் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ரஜினி வாழ்த்து சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வந்து அம்மாவுக்கு வந்து அவங்க வாழ்த்து சொன்னது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அவங்க வந்து அதை முழுமையாக உணர்ந்தாங்க, இது எவ்வளோ சிரமம் அப்படின்னு. அவங்க லாங்கஸ்ட் சர்விங் பிஜேபியோடைய மாநில தலைவருங்கிறது அந்த பேர்லாம் நாங்கள் கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நிறையா சொல்லுவாங்க அம்மா, நாங்கள் வந்து விடாதீங்கம்மா அவங்க விடுறவாங்கலாம் கிடையாது, அவங்க புலம்பெல்லாம் மாட்டாங்க, அப்படிலாம் இருக்குது இப்படிலாம் இருக்குன்னு தகவல் சொல்லுவாங்க. பயங்கர அக்ரெசிவான லேடி. அவங்கள்ட்ட வந்து ஆக்சுவலாக நான் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபேனோ அதோட என்னுடைய ஒய்ஃப் தான் அவங்களுடைய பெரிய ஃபேனு. அவங்களுக்கு வந்து பயங்கரமாக சொல்லிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஸ்மைலி ஃபேஸு, ரொம்ப நல்லா டீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுமாக்கு வந்து பெரிய ரசிகை அவங்களுக்கு. அவங்க வந்து பயங்கரமாக ரொம்ப வியப்பாங்க. அதை நான் கூட இருந்தே நான் ரொம்ப காலமாகவே பார்த்துருக்குறேன். அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. டாக்டர் அப்படின்னா அவங்க ராத்திரி 1 மணிக்கு கிளினிக் மூடுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அந்த நம்ம பார்த்துருக்குறோம் எல்லாருமே, இங்கேயே நிறைய டாக்டர்ஸ்லாம் வேறு இருக்கிறீங்க. இவ மேடம் மட்டும் இல்லை, சாரும் வந்து அவ்வளோ பிரபலமான டாக்டர், அவ்வளோ முக்கியமான டாக்டர். அவர் வந்து 2 பேருமே தன்னுடைய துறையில் சக்ஸஸ் பண்ணவங்க. அதாவது அம்மா சொன்னாங்களே அந்த எம்எல்ஏ பதவிக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்காம அரசியல்வாதி ஆனவங்க இல்லை. அவங்களுடைய கெரியரில் அவங்கள பீக்கில் இருந்தபோது, இன்றைக்கி நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், அவங்க கெரியரில் பீக்கில் இருந்தபோது நான் வேறு போஸ்ட்டில் இருந்தேன், அங்கங்கே இருந்தேன், நான் கெரியரில் பீக்கில் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. அம்மா வந்து இன்றைக்கி நினச்சாலும் ரீகெயின் பண்ண முடியும் அவங்களுக்கு கெரியரை. மற்றவங்களால அப்படி பண்ண முடியுமான்னு பார்க்கணும், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நான் இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தேன், அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னா ரைட் ஓகே. 20 வருஷம் கழிச்சு திருப்பி அந்த இடத்துக்கு பழைய இடத்துக்கு போக முடியுமான்னு போக முடியாது. டாக்டரால் போக முடியும். அவ்வளோ வந்து முக்கியமான வந்து டாக்டரும் அவங்க சாரும் வந்து அவ்வளோ பெரிய ஆச்சரியமான உழைப்பாளிகள். அவருடைய மேடமுக்கும் தெரியும் அவருடைய கான்ட்ரிபியூஷனை நான் வந்து பலமுறை சொல்லியிருக்கிறேன். அது வந்து அந்த மாதிரி ஒரு தியாகங்கள்லாம் அமையாது. இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் பார்த்து மேடம் வந்து பெண்கள் இல்லையே, ரொம்ப குறைவாக இருக்கிறாங்களே கவலைப்பட்டு இருந்தாங்க. சிம்பிள் ரீசன், நீங்கள் எல்லாம் கிளாஸில் சேர்றதுக்கு உங்களுடைய ஒய்ஃப்கிட்ட பெர்மிஷன் கேட்டிங்களான்னு யோசிங்க. யாருமே கேட்குறது கிடையாது. நாம் வந்து ஒரு பிளான் பண்ணோம், நம்ம சேர்ந்துடும், அவ்வளோதான். வந்து அதுக்கு வந்து தேவை இருக்கிறது இல்லை.
ஆனால் ஒரு ஒய்ஃப் வந்து இந்த கிளாஸில் சேரணும்னா அவங்க எவ்வளோ பெர்மிஷன் கிளியர் பண்ண வேண்டியிருக்குன்னு பார்க்கணும். அதுதான் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். அப்போ வந்து அவ்வளவு விஷயங்களை தாண்டி அவங்க வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு ரேரான விஷயம். ஏன்னா முதல் எதிர்ப்பே வீட்டில் தான் வரும். அரசியலில் வெளியில் எதிர்ப்புங்கிறது ரெண்டாவது, வீட்டுக்குள்ளே முதல் நமக்கெல்லாம் சரி நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதும்பாங்க. ரொம்ப ஆச்சரியம் பாருங்க, டாக்டர் ஐயா சீனியர் சொன்னார், இல்லை பெண்களுக்கெல்லாம் அது சரி வராது அப்படின்னாரு. இன்னும் உங்கள் கட்சியில் நீங்கள் எவ்வளோ பேர் வச்சுருக்கிறீங்க, இன்னைக்கு மூத்த அக்காவே கொண்டு வந்துட்டார். வந்து லேடிஸுக்கு அரசியல் சரி வராதுன்னு டாக்டர் ஐயா சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் ஒரு பெரியவங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அங்கேருந்து வர்றங்கிறது வந்து பெரிய அனுபவம். அண்டு அம்மா வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்ல முடியாட்டாலும் பான் வித் பாப்புலாரிட்டி. அவங்க வந்து அவங்களுடைய கல்யாணத்தில் எத்தனை முன்னாள் இந்நாள் முதலமைச்சர்லாம் இருந்தாங்கன்னா ஒருத்தர் பாக்கி கிடையாது. நீங்கள் வந்து ஹூ இஸ் ஹூ, தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் பிரபலமோ அத்தனை பேரும் அம்மாவுடைய கல்யாணத்தில் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க. அத்தனை பேரும் எடுத்து கொடுக்க வந்து அது கட்சி பேதமே கிடையாது. அது அவர்களுடைய தகப்பனார் எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு பெயரை சம்பாதிச்சிருந்தார், எல்லோருக்கும் இனியவராக இருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு பிரபலமான ஒரு பின்புலத்திலேருந்து வரும்போது எல்லாருக்கும் நான் யார் தெரியுமா அப்படின்னு தான் முதல்ல இன்ட்ரோவிலே இருக்கும். அவங்க வந்து ஏற்கனவே அவங்களே சொன்னது போல் எல்லா ஈகோவையும் கழட்டி வச்சுட்டு கமலாலயத்துக்குள்ளே நடையா நடந்து அலையா அலைஞ்சு, அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்குமான அந்த ஒரு நீடு ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வேற ஒரு ப்ரைவேட் கான்வர்சேஷன் அம்மா சொன்னாங்க. அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒரு லேடியாக வெளிப்பாக்டில் பாலிடிக்ஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை, யூ பீப்புள் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னாங்க. அது வந்து அவ்வளோதான். அது வந்து எனக்கு நெஞ்சில் மிதித்த மாதிரியான ஒரு அந்த தகவலாக இருந்தது. அது வந்து கட்டாயமாக வந்து ஒரு பெண்கள் வந்து 1008 பாடு, அது வந்து சாதாரணமாக வெளியே சொல்ல முடியாத பாடு. அம்மா வந்து அவங்க சொன்ன மாதிரியே புடையை தூக்கி மேலே கடிச்சு வாடா பாத்திரம்டா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடுவாங்க. தெலுங்கானாவில் வந்து அவர்களை செயல்பட விடாமல் தடுத்தார்கள், ஆளுநரை செயல்பட விடாமல் தடுத்தார்கள். அரசாங்கம் முதலமைச்சரை தடுத்தது எல்லா வகையிலுமே. அண்டு நம்ம ஊர் மாதிரி இல்லை, அங்கெல்லாம் பகிரங்கமான பண்ணையார் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. இங்கே பண்ணையாராக இருப்பாங்க, பட் வந்து பாலிடிக்ஸில் வந்து காட்ட மாட்டாங்க. அங்கே வந்து பகிரங்கமான பண்ணையார் பாலிடிக்ஸ். ஆமாம் அப்படின்னு வீடுகள்லாம் பங்களான்னா அவ்வளோ பெரிய பெரிய பங்களா வச்சுருப்பாங்க, பகிரங்கமாக பண்ணுவாங்க, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அம்மா பண்ண பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமானது. தம்பி சொன்னது போல் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது பேசக்கூடாதுன்னு யாரா சொன்னா, நான் எப்படி பண்ண ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணி பயங்கரமாக வந்து முதலமைச்சர் அலுவலகத்தில் வேலை நடக்க மாட்டுது, ராஜ்பவனில் வேலை நடக்குதுன்னு கொண்டு வந்துட்டாங்க அம்மா. அந்த மாதிரி வந்து பயங்கரமாக பண்ணாங்க. அங்கேயே இருக்கும்போது இன்னொரு சந்தர்ப்பம், அவங்க வந்து ஒரு பழங்குடி மக்களுடைய ஒரு ட்ரைபல் செட்டில்மெண்ட்டுக்கு அம்மா சொன்னாங்கன்னா 6 கிராமங்களை தத்தெடுத்தேங்க. அந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு போகணும்னு சொல்லி சொல்லும்போது ஹெலிகாப்டர் கிடைக்கல, ஃப்ளைட்டு கிடைக்கல, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லை. யூ ஒன்ட் பிலீவ், மோர் தென் 8 hours 10 hours நினைக்கிறேன், கார்லேயே ட்ராவல் பண்ணி நான் அத்தனை மணிக்கு போயே திருவேன்னு மலையில் ஏறி வந்து எல்லாரையும் பீதிக்கு உள்ளாக்கி அம்மா போய் ரீச்சே ஆனாங்க. 8-10 மணி நேரம் கார் ட்ராவல். அது வந்து அவங்க என்ன நினச்சாங்கன்னா போய் சொகுசாக போய் இறங்குவாங்க, நம்ம வந்து ஹெலிகாப்டர் பிடிங்கி வச்சுட்டா சீப் ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுமாங்கல்ல, ஹெலிகாப்டர் கொடுக்க மாட்டோம், ஃப்ளைட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா போக மாட்டாங்க போல நினச்சாங்கன்னு. நான் போய் திருவேன், நீங்கள் வரடா நடந்து கூட போயிடுவேங்கிற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோ ஜித்தி, அவ்வளோ உடும்படியாக இருந்தாங்க. போய் ரீச் பண்ணி பண்ணாங்க. அதனால் மக்கள்கிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு. அப்படியே வந்து பிரதமர் நினைச்சாரா என்னமோ தெரியல, இந்த அம்மாவை செயல்பட விட மாட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு முதலமைச்சரை விட கூடுதல் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு கூடுதலாக அடிஷனலாக இவங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக புதுச்சேரியை கொடுத்தாங்க. புதுச்சேரியில் மேடம் தான் பாஸ். அது வந்து அங்கே உள்ள ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொருத்தரும் பதறுவாங்க. ஏன்னா அவங்க வந்து தொகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மா போய் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அது வெள்ள பிரச்சனை, எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா கோவிட் உள்ள எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கையில் க்ளவுஸை போட்டு மாஸ்க்கு போட்டு போய் நின்றுவாங்க, சுடிதாரை போட்டு போய் நின்றுவாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி பின்னாடி அதையெல்லாம் போகிற ஓடி வருவாங்க, அம்மா கடை 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 நடந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. பெரிய பெரிய பதவிகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. எனக்கு அவங்களுடைய மன உறுதி எனக்கு தெரியும். அவங்க வந்து ஆளுநராக இருந்தாங்களே அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆகிறவங்க இல்லை, ஆளுறவங்களாக மாறணும் அப்படின்னா தான் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அதில் அது வரைக்கும் அம்மா விட மாட்டாங்க. எல்லோரும் என்ன 2024 ரிசைன்மெண்ட் வந்துட்டாங்க அப்படின்னு. ஏய், அந்த அம்மா எவ்வளோ பெரிய அரசியல்வாதி, அந்த அம்மா எங்கள் அரசியல் பாடம் படித்தவங்க, அவங்களுக்கு விவரமெல்லாம் பண்ணுவாங்களப்பா, கணக்கு ரொம்ப பெருசு. அதுக்கு வந்து 2 ஹைவே போட்டால் தான் 2 இறாலை பிடிக்க முடியும்னு அம்மாவுக்கு தெரியும். இதை விட்டு எதை பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அம்மா கிளம்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வந்து அதை அடையிற வரைக்கும் விட மாட்டாங்க. இன்றைக்கும் நீங்கள் பிஜேபி மேடைகள்லாம் நீங்கள் கவனிக்கணும். அதை ஒரு பொலிட்டிக்கலாக அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி அம்மா தன்வசப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பார்க்கணும். அவர்களுக்கு வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் நிறைய அவமானங்கள் உண்டு. தலைவராக இருந்தபோது பிறகு முன்னாடி அசரவே மாட்டாங்க. அவங்க எதிர்பார்க்குற என்ன, நான் ரோசப்பட்டு கோவப்பட்டு வெளியே போயிடணுங்கிறது தானே. பாஸ், நான் இங்கே உட்கார தான் வந்திருக்கேன், நீ நினச்சலாம் அப்படி துரத்திட முடியாது, நான் உட்காரணும்னு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சப்ஜாடாக உட்காருவாங்க. அது வந்து பெரிய ஆச்சரியமான கேரக்டர், வந்து சுலபமாக சொல்லவே முடியாது. லாஸ்ட் 1 வேர்டு அவங்க அப்படி சொல்லணும். நம்ம வந்து எப்படி
மார்ட்டின் லூதர் கிங் வந்து ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு அது வந்து பெரிய ஃப்ரேஸ் வந்து பிரபலமாச்சோ, டூ ஆர் டை அப்படிங்கிறது எப்படி காந்திக்கு சொந்தமாச்சோ, எழுமின் விளிமின் எப்படி வந்து விவேகானந்தர் சொந்தமாச்சோ, அது மாதிரி நிறைய பேர் கனவு கண்டாலும் ஒரு நாள் அது சாத்தியமானாலும் தாமரை மலர்ந்தே தீருங்கிற ஃப்ரேஸ் ஒருத்தருக்கு தான் சொந்தம். அதில் வந்து அது என்னைக்கு யார் எப்படி மறந்தாலும் வந்து அதை இடைவிடாம மேடையில் அம்மா அந்த ஸ்டூல் போட்டை தாண்டி ஒரு 1/2 இன்ச்சு ஏறிதான் சொல்லுவாங்க. அதை மலர்ந்து விட அதை வந்து அதை ஏறி அடித்து நீ வந்து என்னதான் சொல்லு, மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும். அது வந்து அண்ணன் நாஞ்சில் சம்பத்து சொல்லியிருந்தாரு எங்களுக்கு, பாஜக கால் முளைச்சிருமாங்க அப்படின்னா, காலே இல்லைன்றேன் கால் முளைக்குமா அப்படின்பார். அந்த அளவுக்கு வந்து எல்லலும் கேலியும் இருந்தபோது இடைவிடாமல் நாம் நம்புவது எதுவோ நீ எதை நம்புகிறாயோ அதுவாக ஆகிறாருங்கிறது விவேகானந்தருடைய ஃப்ரேஸ். அம்மா வந்து தாமரை மலர்ந்தே திருநாங்க. நீங்கள் நாளைக்கு இன்னொரு 20 வருஷம் கழிச்சு தாமரை மலர்ந்தே திருன்னு யார்ப்பா சொன்னாங்கன்னா அது வந்து அம்மா பேர் தான் இருக்கும். அது டாக்டர் தமிழிசை பேர் தான் இருக்கும். அதற்கு முன்னாடி உழைத்தவர்கள் 1000 பேர், பின்னாடி உழைக்கப்போகிற 1000 பேர் குழப்பம். ஆனால் இந்த ஃப்ரேஸுக்கு சொந்தக்காரங்க யாருன்னா அது வந்து அம்மா தான். அந்த மாதிரி ஒரு காப்பிரைட் ராயல்ட்டி வாங்கின மாதிரி ஒரு பெரிய உழைப்பு அவர்கள் வந்து கையால் நீங்கள் சரி வாங்கியிருக்கீங்க. அவங்க வந்து ஒரு ராஜ்யசபா மெட்டீரியலாவோ ஒரு கவர்னர் மெட்டீரியலாவோ மட்டும் இல்லை, நிறைய தோல்விகள் வந்தாலும் தேர்தலில் நிற்பேன் அப்படின்னு களமாடுறவங்க. அதான் ரொம்ப முக்கியமான, அதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவை. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எலெக்ஷனில் நின்றுடும் அப்படிங்கிறது. தம்பி கலை வந்து நாங்கள் கிளாஸில் ஃபீஸ் வாங்கி சொல்லி கொடுத்த போகிறோம், இப்படி ஓசிலே போட்டார். அந்த வீடியோ எப்படி வெளியே வராமல் பார்த்துக்கணும், நான் அந்த வீடியோ எப்படி வெளியே வராமல் நான் தடுக்கணும் பூரா மேட்டரையும் சொல்லிவிட்டார். ஓஹோ இதுதான் படம் நோட் பண்ணிட்டேன், நாளைக்கு எனக்கு ஸ்டூடெண்ட் எவன் சேருவான் அப்படின்னு யோசிக்கணும். அந்த மாதிரி வந்து எல்லாருமே அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. அதை தாண்டி ப்ராக்டிக்கலாக நிறையா இருக்குது. 15 நாளில் ஒரு ரேபிடெக்ஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் மாதிரி அப்படி நம்ம வந்து ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அரசியல் கற்றுக்க முடியாது. அது எல்லாமே ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். உங்கள் கட்டடம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுப்பாங்க, ஒரு ஆர்கிடெக்டர் ஒரு இன்டீரியர் வந்து ஒரு டிசைன் போட்டு கொடுப்பாங்க. அப்படி வருமா அப்படிங்கிற விஷயம். அதற்கு பிறகு செங்கல் சிமெண்ட் இன்ஜினியர்னு நிறைய கொத்தனார் வேலை உள்ள பாக்கி இருக்கு. ஸோ களத்தில் போய் நின்னா தான் நீங்கள் வந்து ஒரு வெற்றியை தேட முடியும். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. நேற்று வந்து கார்த்தி சிதம்பரம் பேட்டி எடுத்தேன். அப்போ வந்து அவர் சொன்னார், சார் இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பா தோப்பாங்கலாம் விட்டுருங்க சார், திஸ் எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன் அப்படின்னார். அது வந்து ரொம்ப இது வந்து இப்போ இல்லை, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லுவேன் 2036 பிஜேபி ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் பயங்கரமான பிஸியான எலெக்ஷனாக தான் இருக்கும் போது ஃபுல்லாமே. அது வந்து கூட இருக்கிறவங்க எதிர இருக்கிறவங்க கூட இருக்கலாமா நினைக்கிறவங்க உட்பட எல்லாரையுமே ஒரு பீதியிலே வச்சுருக்கோம் அந்த கட்சிக்கு அப்படி ஒரு ராசி. அது வந்து கூட தான் இருப்பாங்க. நம்ம வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பிஜேபி வந்து அவங்க தோழமைக்கு துரோகம் செஞ்சதாக வரலாறே கிடையாதுங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், இன்னைக்கு உதாரணம் லேட்டஸ்ட் உதாரணம் பாருங்கள், கம்மியாக ஜெயிச்சிருக்கிறாங்க பீகாரில், கூட ஜெயிச்சிருக்கிறது பிஜேபி. அண்டு ரொம்ப ரொம்ப பெரிய பாப்புலரான ஒரு ஸ்டார் சீஃப் மினிஸ்டரும் கிடையாது. அவர் வந்து நல்ல மனுஷன், ஒரு மன்மோகன் சிங் மாதிரி நல்ல மனுஷன் பேர் உண்டே தவிர ஒரு கரிஷ்மாட்டிக் அப்படின்னு போனால் ஓடு. ஆனால் அந்த கொடுத்த வாக்கு உண்டு காப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி திருப்பி வந்து அவரே உணர்ந்து ரிப்போர்ட் வச்சிருக்காங்க. அதில் வந்து இன்னைக்கு நேரத்தில் நீங்கள் மெஹபூபா முஃப்தியிலேருந்து மாயாவதியிலேருந்து இதே குமாரசாமி, நீ கர்நாடகாவில் இதே குமாரசாமி 2 வருஷத்தில் காலவாரி விட்டு போனார். திரும்பி அதே குமாரசாமி கூட்டுக்கார வச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து எவ்வளவு நம்ம பார்த்துருக்கோம், தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம். எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருந்தவங்க மாற்றி பேசி போயிருப்பாங்க, அவங்க வந்து அசராமல் உட்காந்துருப்பாங்க, நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிதானமாக வளருவாங்க. பட் அவங்கள கூட்டணியில் சேர்க்காம போயிட்டா ஒடிசா மாதிரி ஆட்சிக்கு வந்துடுவாங்க. இப்போ கூட்டணியில் சேர்த்துக்கிட்டே ஒடிசாவில் நவீன் பட்நாயக் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தார். அவங்க பேசாமல் உட்காந்துட்டு இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நவீன் பட்நாயக் ஒரு கழட்டி விட்டார், சண்டை போட்டு எந்திரிச்சுட்டாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க, முடிஞ்சு வச்சு. எங்கே பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்குதோ இறங்க மாட்டாங்க, அது வேற பெரிய பிரச்சனை. ஏன் இவங்களை வந்து ஆட்சிக்கு சேர்க்க மாட்டாங்க அப்படின்னா, ஒரு தடவை ஏறி உட்கார்ந்தா இறங்க மாட்டாங்க. என்னத்தையாவது பண்ணி தலையில கொட்டி விட்டு அஜித் பவாரை வச்சு காலைல 4 மணிக்கு ஒரு பதவி எடுத்தாங்க. உங்களாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. விடிகால 4 மணிக்கு கவர்னர் தூக்கி திருச்சி பதவி எடுத்த பதவி ஏற்பு வாப்பா அப்படின்னு. அந்த மாதிரி வெரி அக்ரெசிவ் 365 days ஆக்டிவ் பாலிடிக்ஸ். இது எல்லாருமே தேர்தலுக்கு 2 மாசம் முன்னாடி இறங்குறாங்க. நான் காமெடியா சொல்லிட்டு இருப்பேன், அமித்ஷா பார் பீகார் தேர்தல் முடிஞ்சு வச்சு அண்ணாநகரில் ஒரு வீடு எடுத்து தங்க போறாரு, பூரா அரள போறீங்க பார்த்துட்டு. அந்த மாதிரி அவங்களுடைய மைண்ட் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த பக்கமே நிற்கும். அப்படி வந்து ஒரு டெடிக்கேட்டட் விஷயமா இருக்கணும். பியூர் பாலிடிக்ஸ்ங்கிறது நான் ஏற்கனவே கிளாஸில் சொன்னேன், பியூரிஃபைங் பாலிடிக்ஸ்லாம் என்னுடைய வேலை கிடையாது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, அம்மா சொல்லுவாங்க. பியூர்லி பாலிடிக்ஸ், ஒரு ரத்தமும் நகமும் சதையுமாக இருக்கக்கூடிய நிதர்சனமாக இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ். அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம தப்பு செய்யணுங்கிற எந்த அவசியமும் இல்லை, பட் வந்து எது தப்பு எது சரின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஆட்களை அடையாளம் காண முடியும். போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது, ஒரு கடுமையான பணி காத்திருக்கிறது, ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை. எனக்கு பெரும் மகிழ்ச்சி, அம்மா வந்து 200 ஊபிஸ் உட்பட நிறைய விஷயங்களை சொன்னால் கூட ரெஜிஸ்ட்ரார் பயந்துக்கிட்டே இருப்பாங்க,
சார் இவரெல்லாம் பார்த்தா நமக்கு டவுட்டாக இருக்கே சார், இவர் வந்து எதிராளிலேருந்து யாராவது வந்து ஊடுருவிப்பாங்களா அப்படின்னு. என்னங்க கேட்டுச்சு, ஃபீஸை கட்டிட்டாங்களா, வந்துட்டு இருக்க நமக்கு என்னங்க கேட்டுச்சு. அவங்க நிறைய பேர் பார்த்து டவுட் பண்ணுவாங்க ஃபில்டர் பண்ணும்போது, சார் அவர் பேசுகிறதே சரியில்லை, அவர் கேட்குறதே சரியில்லை, நிறைய குதர்க்கமாக கேட்குறாரு, நான் நேராக பார்க்கணுன்றார், பாண்டே பார்க்கணுன்றார், கேட்பார் வைப்பாருன்றார். அவர் வந்து ஏதாவது யாரோ அனுப்பியிருப்பாங்க பொழுது, யார் அனுப்புனா நாங்கள் ஃபீஸ் கொடுத்துட்டு வாங்கி வச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர சொல்லுங்க. நமக்கு அதில் வந்து அவங்க ஏதோ ரகசியத்தை கற்றுட்டு போயிடுவாங்களோ. நான் வந்து என்னுடைய 15 நாள் கிளாஸை மனசாட்சிப்படி நடத்துகிறேன், அவ்வளோதான். எனக்கு கூட என்னுடைய மனசாட்சி மட்டும் தான் முக்கியம். நான் வந்து அங்கே ஒரு நாள் கூட என்னுடைய 15 நாள் வகுப்பில் வந்து திமுக சரியில்லை, பாஜக சூப்பர், அதிமுக பிரமாதம் ஒரு நாள் கூட சொன்னதில்லை. திமுகவில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயங்களை பலமுறை சொல்லியிருக்கேன், பாஜகவில் இருக்கக்கூடிய பலவீனமான விஷயங்களை பலமுறை சொல்லியிருக்கேன். எல்லாத்தையுமே நான் பலமுறை சொல்லியிருக்கேன். எனக்கு எந்த தயக்கமும் ஒருபோல இருந்தது. ஏன்னா இது வகுப்பு அப்படிங்கிற நான் தெளிவாக இருக்கேன். இவர்களுக்கு வந்து உண்மையான விஷயங்கள் சரியான விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். நான் வந்து என்னுடைய சித்தாந்தத்தையோ கொள்கையோ நான் பரப்புறதுக்காக கொண்டு போய் நான் வந்து உங்களை வேறு மாதிரி டிவைட் பண்ணிட்டேன்னா உங்கள்கிட்ட வாங்கின ஃபீஸுக்கு நியாயம்லாம் நினைக்கிறேன். ஸோ வந்து ஐ ஷுட் கைட் யூ ப்ராப்பர்லி அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இந்த இடத்துல இருந்து நீங்கள் நிறைய தலைவர்கள் உருவானீங்கன்னா அதோட பெரிய சந்தோஷம் கிடையாது. நீங்கள் ஜெயிக்கணும், அதை நான் பார்க்கணும். நான் வந்து எனக்கு அது என்னுடைய அம்மா மாதிரியான அக்ரெசிவ்னஸில் 10ல் 1 கூட எனக்கு கிடையாது. எனக்கு அது தெரியும். என்னெல்லாம் யாராவது வந்து பேசிட்டா நான் ரொம்ப சுருங்கி போயிடுவேன். அம்மா உடைய மாட்டாங்க, ஏறி அடித்து இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணா நான் பயந்து இதெல்லாம் போடலாமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் நல்லா இருக்குது ஆனால் போடலாமா இல்லையான்னு தெரியுற மாதிரி அம்மா விடவே மாட்டாங்க. எனக்கு அது தெரிஞ்சு தான் நான் வந்து அந்த பக்கம் போகிறதில்லன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நான் ஏணிப்படியாக இருந்து நீங்கள் ஏறுவதை பார்ப்பதற்கு ஆனந்தமாக காத்திருக்கிறேன். நீங்கள் மேலே ஏறினீங்க, முன்னேறினீங்க, பெரிய ஆள் ஆனீங்கன்னா பெரிய சந்தோஷம். நான் ஏற்கனவே கிளாஸ்லேயும் சொன்ன போல் நீங்கள் எம்எல்ஏ ஆகுங்க, எம்பி ஆகுங்க, அதற்கு பிறகு எப்படி செய்யறதுங்கிறது அப்புறம் சொல்லுவோம். எம்எல்ஏ ஆறக்கான வழியை நம்ம இப்போ சொல்கிறோம், எம்பி ஆறக்கான வழியை சொல்கிறோம். பிறகு ஒரு எம்எல்ஏவாக எப்படி செயல்படுது, ஒரு அமைச்சராக எப்படி செயல்படுது நம்ம வந்து வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்ப்போம். வாழ்த்துக்கள், நிறைய நல்லது நடக்கட்டும், இறைவன் கூட இருக்கட்டும், எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமா இருங்க. மதிய அருமையான லஞ்ச் இருக்குது, தயவுசெய்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக போங்க. எஸ் 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, வாங்க அம்மாட்ட சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. அம்மா அவ்வளோ நேரம் பொறுமையாக வந்து சர்டிஃபிகேட் எல்லாரும் கொடுத்தாங்க. தேங்க்யூ வெரி மச். டாக்டர் மனோஜ்குமார், முத்துப்பாண்டி, ஓஜன், நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தப்போ.